அவசரமாக சேலம் கிளம்பிய டாக்டர் ஐயா அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஒரே மேடையில் சேலம் மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றார். பேரன்பிற்குரிய உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க நமக்கார்த்தி. நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர், வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே, போன்பே, பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். இன்னைக்கு திராவிட கூட்டங்களுக்கு முடிவுரை எழுதப்பட்டுடுச்சு. இன்று அதிகாலையே தைலாபுரத்தை தேடி வந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழின போராளி டாக்டர் ஐயா அவர்களையும் பசுபநாயகரன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு அழைத்து அந்த கூட்டணி உடன்படிக்கையிலையும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி நிச்சயமாக மகத்தான வெற்றியை தமிழ் மண்ணில் பதிவு செய்யும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தே வேண்டாம். அது மட்டுமல்லாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் பேரன்பும் கொண்டவர் என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது பல நிகழ்வுகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். முன்பு அதிமுக, பாமக, பாஜக கூட்டணி 2019 அமைந்த போதும் கூட அந்த கூட்டணியில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சுக்கிட்டாங்க. 2014 நம்ம அதே கூட்டணியில் இருக்கிறோம். அது ஒரு புரிதல் நம்மளுக்கு தேவை. அந்த கூட்டணியில் கூட தமிழ்நாட்டுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நின்று இருக்கும்போது கூட, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நின்றுட்டு இருக்கும்போது கூட எல்லாரையும் கடந்துட்டு மருத்துவர் ஐயா அவருடைய கையை இறுக பிடித்து அவரை நலம் விசாரித்த நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்துல மிக முக்கியமான நிகழ்வுகளின் போதும் கூட அத்தனை தலைவர்களையும் புறந்தள்ளிவிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து மருத்துவர் ஐயா அவர்கள் குறித்து நலம் விசாரித்த தகவலும், டெல்லியில் தனிப்பட்ட முறையில் மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்ததும், தன்னுடைய உடன் பிறந்த சகோதரரை தைலாபுரம் தோட்டத்திற்கு அனுப்பி வைத்து மருத்துவர் ஐயா அவர்களை நலம் விசாரித்ததும் என ஏகப்பட்ட சம்பவங்களை நாம் அடுக்கி கொண்டே போனோம். இப்படியாக மருத்துவர் ஐயா அவர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள், ஐயா, நாங்கள் முதலில் பிரச்சார பொதுக்கூட்டத்தை சேலம் மண்ணில் தொடங்குறோம். இந்த கூட்டத்தில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்களே தனிப்பட்ட முறையில் டாக்டர் ஐயா அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்று இந்திய தேசத்தின் மாபெரும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சேலம் பொதுக்கூட்ட மேடையில இன்றைக்கு கலந்து கொள்ள இருக்கின்றார். இந்த கூட்ட மேடையில நரேந்திர மோடி, மருத்துவர் ஐயா அவர்கள், ஜி.கே. வாசன், ஏசிஎஸ் சண்முகம், பச்சமுத்து உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் இன்றைய தினம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அரசியல் பயிலரங்கம் நடத்தி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்கள் சேலம் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும், அதற்காக அழைப்பு விடுப்பதற்காகத்தான் அதிகாலை பொழுதே நாங்கள் அவசரமாக வந்திருந்தோம். நரேந்திர மோடி அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை எப்படியாவது நீங்கள் அழைத்து வர வேண்டும், மருத்துவர் ஐயா அவர்கள் என்னோடு இருந்தால் எனக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கும் என்று சொல்லி அனுப்பியதாக அன்புமணி அவர்களிடம் அண்ணாமலை அவர்களும் தெரிவித்திருக்கின்றார். இப்படியான அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சூழலில் சரியான நேரத்தில் சரியான கூட்டணி அமைந்திருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தல் என்பது பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆதரிக்கக்கூடிய வேட்பாளர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்று மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெறுவார். நன்றி.